நீங்கள் எத்தனை பேர் தெரில, ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கவே கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அடிக்கடி அந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தெரில நம்மளுக்கு அது இது ஏன் தான் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் 43 அதிகாரத்தில் 18-19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 18வது வசனம் சொல்லப்படுகிறது, முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போது நீங்கள் நிறைய விஷயத்தை குறித்து அடிக்கடி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அது ரொம்ப டிப்ரெஷனில் போய் முடியும். அது நிறைய சோர்வை கொடுக்கும். எப்போவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, யாரோ நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா